அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். இந்த வீடியோ மூலமாக ஒரு நல்ல மெசேஜுங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து 2 பேர், நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து 2 பேர் வந்து நண்பர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை வந்து ஒரு நல்ல புரிதல் இருக்குது அப்படின்றது சொல்லலாம். அந்த நல்ல புரிதல் இருக்கக்கூடிய 2 பேரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து நிற்கிறாரு. அந்த யூனியன் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு பிரசிடெண்ட்டுக்கு அவர் வந்து நிற்கிறாரு. அந்த மாதிரி நிற்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசை என்ன இருக்குது, எதிர்பார்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, முக்கியமாக இந்தருடைய நண்பராக அவர் கருதக்கூடியவர் வந்து இவருக்கு ஆதரவாகவும் நிறைய வேலைகளை விட்டுட்டு அந்த கேன்வாஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த எலெக்ஷனுக்கு வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அந்த நண்பர் அப்படின்றவர் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்றது வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவில் வந்துட்டு அவர் வந்து இந்த கேன்வாஸ்க்கெலாம் வந்து அவர் பண்ணலை. ஆனால் காட்ஸ் கிரேஸ் வந்து இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, எலெக்ஷனில் வந்து வின் பண்ணிடுறாருங்க. ஆனால் தன்னுடைய நண்பனாக கருதக்கூடியவர் தன்னுடைய எலெக்ஷனுக்கு வந்து அவர் எதுவுமே வந்து உதவி பண்ணலை அப்படின்ற ஒரு ஆத்திரம் அவருக்குள்ளார வந்து வருது. கோபம் அப்படியே ஒரு தீராத கோபமாக வந்து மாறிடுச்சுங்க. மாறின உடனே இப்போ வந்து அவருக்கு வந்து பதவியெல்லாம் வந்து உயர்வு பெற்றாச்சு. வந்து யூனியனோட தலைவர் அப்படின்றது ஆகுறாரு. ஸோ வந்து அந்த கோபம் என்ன ஆகுது இப்போ அப்படின்னா, அந்த நண்பரை பழி வாங்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. பழி வாங்கணுன்னா வந்துட்டு நியாயமாக அவர் கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டில் வந்து கையை வைக்கிறாரு, பதவி உயர்வில் வந்து கை வைக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து அவருக்கு வந்து தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் அந்த நண்பர் வந்து எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. இவர் வந்து இன்னொரு ஃபேக்ட்ரியில் கூட வந்து இவர் யூனியனுக்கு வந்து நின்று எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வேலைகள்லாம் ஈடுபடுறாரு. ரொம்ப தீவிரமாக வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய கார் வந்து ஒரு விபத்தில் வந்து இதாகிடுது. ஒரு மரத்தில் போய் மோதிடுறாங்க. பெரிய ஒரு விபத்து. தன்னுடைய கால்லாம் வந்து அவருக்கு வந்து எலும்பு முறிவுகள்லாம் ஏற்பட்டு அவர் வந்து நிறைய நாட்கள் வந்து பெட்ரிட்டனாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது வருது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்துட்டு அவருக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது அப்படின்றது வந்து இந்த நண்பருக்கு தெரிய வருது. இந்த நண்பருக்கு ஏற்கனவே தெரியும், தன்னுடைய நண்பருக்கும் எனக்கும் வந்து ஒரே பிளட் குரூப் அப்படின்றது ஓ பாசிட்டிவ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓ பாசிட்டிவ் தான் அப்படின்றது தெரிய வருது. இந்த விஷயம் தெரிய வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னுடைய ரத்தத்தை வந்து தானமாக வந்து செலுத்துகிறாரு. அந்த ரத்த தானம் பண்ணது வந்துட்டு அவருக்கு கண்டிப்பாக வந்து விபத்தில் இருக்கிறவருக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப வந்து கவனமாக இருக்கிறார். ஆனால் எப்படியோ வந்து அதையும் மீறி வந்து தனக்கு ரத்த தானம் பண்ணது இவர் தான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருதுங்க. அது தெரிய வந்த உடனே வந்து தன்னுடைய இதுதான் வந்து உண்மையான நட்பு, உண்மையான நண்பன் அப்படின்றத வந்து அப்போ தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. எப்படி நான் வந்து இவனை எதிரியால் கருதுனேன், என்னுடைய எலெக்ஷனுக்கு வந்து அவன் கேன்வாஸ் பண்ணலை, எனக்காக வந்து அவன் வந்து வேலை பண்ணலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கிறானே அப்படின்றது வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. இந்த மாரலில் வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த சூழலில் ஒரு நியாயமான உதவிகள் எது வந்து ஒரு மனிதனுக்கு நியாயமாகப்படுதோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்றது ஒன்று. இன்னொரு அந்த நபர் வந்து பண்ணும்போது தனக்கு வந்து தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்போது அது எப்படி வந்து கோபம், தீராத கோபம், பழி வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து ஒரு மனிதனை வந்து மாற்றுது அப்படின்றது. அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து ரியாக்ஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது இந்த மாரல் அப்படின்றதுல வந்து இருக்குது. ஸோ 2 விஷயங்களையும் ஒரு மனிதன் நியாயமாக இருக்கும்போது, நியாயமான தேவைகள் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து உதவிகள் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க அப்படின்றது. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வந்து கோபம், தீராத கோபம், பழி வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத வந்து நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு வெற்றி பயணமாக இருக்கும். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.